இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பமாக கிராத் ஓதை ஆரம்பிப்பதற்காக சகோதரர் பெருநம இஸ்லாம் அவர்களை அழைக்கின்றேன். இண்டூர் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. இன்ஷாஅல்லாஹ் இனிமையான முறையில் அழகான முறையில் கிராத் ஓதிய சகோதரருக்கு அல்லாஹ் அருள் புரிவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் மற்றும் ஒரு வகுப்பில் மீண்டும் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இதே போன்று இந்த நோக்கத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோமோ, இந்த நோக்கத்திற்குண்டான முழு கூலியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருவானாக. நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று சேர்ப்பானாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய மாணவ
செல்வங்களே, இளைஞர்களே, ஒவ்வொரு வாரமும் பல்வேறு தலைப்புகளின் வாயிலாக சில செய்திகளை நாம் தெரிந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியாக கடந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு என்ன? சொல்லுங்க பாப்போம். கடந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கிறேன், ஐ லவ் முஹம்மத் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பை கீழ் சில செய்திகளை நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? சொல்லுங்க பார்ப்போம். என்னெல்லாம் பார்த்தோம்? அல்லாஹ்வுடைய தூதரை முதலாவது நேசிப்பதில் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கண்மூடித்தனமாக நம்ம நேசம் வச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் வச்சிடக்கூடாது. அப்படி வச்சேன்னு சொன்னோம்னா யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவங்கள மாதிரி தான் நாமளும் இருப்போம். யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு தான் நாளை மறுமையில் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எச்சரிக்கை. இரண்டாவது அம்சத்தை நாம் சொல்லும் பொழுது யாரை நம்முடைய உயிரை விட நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நம்முடைய உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். உயிரை விட ரொம்ப அதிகமாக நேசிக்கணும்னு சொன்னோம்னா அதனுடைய நேசத்தின் வெளிப்பாடு எது? நம்முடைய வாழ்க்கையில அமல்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தோம். எந்தெந்த காரியங்களை விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும், சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், நமக்கெல்லாம் மிகவும் பிடித்தமான நாளை மறுமையில் நம்ம அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சொர்க்கம், அல் ஜன்னா என்கின்ற தலைப்பின் வாயிலாக ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாகவே இந்த உலகத்துல நமக்கு நன்மையாக, மகிழ்ச்சி தரக்கூடியதாக, சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஓகேவா? எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நல்ல ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சிரமமும் இல்லாம யாரையும் நம்மளை வந்து இதை பண்ணு அது பண்ணு அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கட்டளை, ஓகேவா, நமக்கு வந்து சொல்றதுக்கு இல்லாத ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா அந்த இடம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு சில இடங்களை இந்த உலகத்திலேயே ரொம்ப நமக்கு நேசிக்கக்கூடியவங்களா இருக்கும். எதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும்? விளையாட்டு மைதானம், பிளே கிரவுண்ட் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்போம். அதே மாதிரி இந்த குளிக்கக்கூடிய இடங்கள், இந்த அருவிக்கெல்லாம் போனால் ரொம்ப பிடிக்கும். சுற்றுலா தலங்களுக்கு போனால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது போன்ற எங்கெல்லாம் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருதோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய இடங்களா இருக்கு. நமக்கு ஏன் அந்த இடங்கள் ரொம்ப நேசிக்கிறோம், அது ரொம்ப பிடிக்குதுன்னு சொன்னா அதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உலகத்துல நம்ம சாதாரணமா விளையாடக்கூடிய, இன்னைக்கு இளைஞர்கள் விளையாடக்கூடிய கேமுகளாக இருக்கட்டும், சுற்றுலா தலங்களாக இருக்கட்டும், ஏன் அதை அவன் நேசிக்கிறான் என்றால் அதை பற்றி அவன் தெரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். இப்போ இந்த உலகத்தில் வாழும் பொழுது எல்லோருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், அப்படிதானே இல்லையா? ஒரு வியாபாரி, ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவருக்கு என்ன நோக்கமா இருக்கும்? தன்னுடைய பிசினஸ நல்ல முறையில, ப்ராஃபிட்டான முறையில கொண்டு போகணுங்கிற ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கும். பெற்றோர்களுக்கு, பேரண்ட்ஸுகளுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில படிக்க வச்சு நல்ல முறையில ஒரு நல்ல ஆளாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நோக்கம் இருக்கும். அதே போன்று இப்படி ஒவ்வொரு நபர்களும், செல்வந்தர்கள் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? தன்னுடைய பொருளாதாரத்தை இன்னும் எப்படி டெவலப் பண்றது, இப்படி இருக்கும். இப்படியாக ஒவ்வொரு நபர்களுக்கும்
இலக்கு இருக்கின்றது, ஒரு ஆம்பிஷன் இருக்கு. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு என்ன இலக்கு இருக்கும்? நல்லா நான் படிச்சு நல்ல மதிப்பெண் எடுக்கணும், நான் 10th படிக்கிறேன், நான் 12th படிக்கிறேன், நல்ல மார்க் நான் எடுக்கணும், அது நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி நல்ல காலேஜ் நான் போய் சேரணும் நினைக்கிறோமா இல்லையா? இது மாணவருடைய நோக்கம். இப்படி உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, எல்லோருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு யூடியூபர் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? என்னது? 1 மில்லியன் அடிக்கணும். வந்தோடனே சொல்லிட்டான் அது. அப்போ புரிஞ்சா? அவனுடைய சேனலை நல்லா க்ரோத் பண்ணணும். இந்த உலகத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாம் தெரிஞ்ச பசங்க தான். போகும்போது வேணா மூஞ்சி பார்த்துட்டே இருங்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பசங்க தான், சரியா? அப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அவங்க வயசுக்கு ஏற்ற அடிப்படையில் அந்த நோக்கங்கள் சேஞ்சஸ் ஆகுது. இப்போ நம்மளுடைய முஸ்லிம்களுடைய நோக்கம் என்ன, நமக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவா எடுத்தீங்கன்னா அதுதான் சொர்க்கம் அடைய வேண்டும். அந்த நோக்கம் இருக்கா இல்லையா? நமக்கு சொர்க்கத்துக்கு நான் போகணும், நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நரகத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும், நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்தில் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் அந்த நோக்கம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா ஆசை இருக்கான்னு கேட்டா அதுதான் இல்ல. அந்த சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்கின்ற ஆசை என்பது நம்மிடத்தில் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறைவாகத்தான் இருக்கின்றது. அது மீது அதிகமாக ஆசை வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அதனை அடைவதற்கு முழு முயற்சி எடுப்போம். இன்னைக்கு ஒரு போன் வாங்கணும்னு சொன்னோம்னா போன் வாங்கணுங்க அப்படின்னு உட்காந்துட்டே இருப்போமா? முடிஞ்சளவு காசை சேர்த்தி வைப்போம், தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் காசை வாங்க பார்ப்போம், எப்படா பெருநாள் வரும் ஒரு கலெக்ஷன் போவோம் அப்படின்னு நினைப்போம். கிடைக்கிற காசெல்லாம் சேர்த்து வைப்போமா இல்லையா? இது என்னது நோக்கம்? மொபைல் வாங்கணும்னு அதுக்கு முயற்சி, இந்த மாதிரி காசை சேவிங் பண்ணுவோம். கிடைக்கிற காசெல்லாம் ஒருத்தர் செலவு பண்ணிட்டே இருக்கிறான். ஒரு 100 ரூபா கிடைக்குது, வாடா அங்கே ஒரு ஆஃபர் போட்டுருக்கிறான், ஒரு ஷவர்மா சாப்பிட்டு வரும்னு போறான், முடிஞ்சது 100 ரூபா. அடுத்து ஒரு 300 ரூபா கிடைக்குது, ஒரு ட்ரெஸ் வாங்குறான். இப்படியே போகுது. வர காசெல்லாம் என்னடா நோக்கமா வச்சிருக்க, ஒரு போன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் காசையும் செலவு பண்ணிட்டே இருக்கிறான். இவனால போன் வாங்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரு மனிதனுக்கு இலக்கம் இருக்க வேண்டும், அதோடு அதுக்குண்டான முயற்சியும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் அவனுக்கு ரிசல்ட்டா என்ன கிடைக்கும்? எதை நோக்கமாக கொண்டானோ அதை பெற முடியும். இன்னைக்கு நமக்கு நோக்கம் இருக்கா இல்லையா? என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? சொர்க்கத்தடையின நோக்கம் சொல்ற கூட நமக்கு வரமாட்டேங்குது, அப்படிதானே? என்ன நோக்கம்? சொர்க்கத்தடையின் நோக்கம் இருக்கு. அதுக்கடுத்து 2வதா இருக்கக்கூடிய முயற்சி இருக்கா? முயற்சி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. பெரும்பான்மையாக அதற்குண்டான முயற்சிகள் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான், யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொல்றான். எடுத்து நம்ம படிச்சிருக்கிறோமா? படிச்சு பார்த்துருக்கோமாப்பா? ஒருத்தர் சொல்றாரு, இந்த நல்ல ஒரு சூப்பரான ஒரு பைக் நாங்கள் ஆஃபர் போடுறோம், அதுக்கு இந்தந்த குவாலிட்டிஸ் இந்தந்த தகுதிக்கு உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. அப்படி இந்தந்த ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பைக் உங்களுக்கு தான். உடனே என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்டா இந்த புக்கை வாங்கி ஃபுல்லா படிச்சு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவோமா இல்லையா? ஆனா சொர்க்கம் வேண்டும் வேண்டும் என்று சொல்கின்றோம். சொர்க்கத்திற்குண்டான என்னென்ன பண்புகள் வேண்டும், என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்பதை அல்லாஹ் எதுல சொல்லி இருக்கிறான்? ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி அதோட நிப்பாட்டிட்டானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட செய்திகள் எதுல இருக்குது? குர்ஆனில் இருக்கிறது. அந்த குர்ஆன் பள்ளியில ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ரூம் எல்லாம் ரெடி பண்ணி ஃபுல்லா ஒரு டோர் எல்லாம் போட்டு லாக் பண்ணி எப்போவாவது வருஷத்துக்கு ஒரு டைம் எடுத்துதான் மக்களுக்கு கண்ணில் காட்டுற மாதிரி தான் குர்ஆன் இருக்கா? சொல்லுங்க, கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு இலகுவான முறையில் இருக்கு குர்ஆன்?
நம்முடைய வீடுகளுக்கு போனாலும் குர்ஆன் இருக்கின்றது. யாருடைய வீட்டில எல்லாம் குர்ஆன் இருக்குது? கை தூக்குங்க பார்ப்போம். நம்ம வீட்டில் எல்லா வீட்லையும் குர்ஆன் இருக்குது. கைகளை போடுங்க. தர்ஜுமா குர்ஆன் தமிழாக்கம் யாருடைய வீட்டில எல்லாம் இருக்கு? எல்லாருடைய வீட்டில இருக்கு. மாஷா அல்லாஹ். கைகளை போடுங்க. இப்ப தமிழாக்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றது நமக்கு புரியுமா இல்லையா? எத்தனை நபர்கள் இப்ப நான் கேட்டப்போ நான் இலக்கு வச்சிருக்கிறேன், ஆம்பிஷன் வச்சிருக்கிறேன், சொர்க்கம் எனக்கு வேணுங்க, உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணுங்க அப்படின்னு சொல்ற நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அட சொர்க்கத்துக்குண்டான வழி என்ன சொல்றான்? சொல்ல நம்ம இன்னைக்கு தேடி பார்த்துருக்கிறோமா? கேட்டா கிடையாது. அப்போ நம்மள்ட்ட நோக்கம் இருக்குது, ஆனா அதுக்குண்டான முயற்சி இல்லை என்பது இன்னைக்கு தெளிவாக நம்முடைய கடந்த வாழ்க்கை என்பது நமக்கு தெளிவா சொல்லுது. அப்ப நம்மள்ட்ட என்ன கொண்டு வரணும்? முயற்சியை கொண்டு வரணும். அதை தெளிவுபடுத்தக்கூடிய வகுப்பு தான் இந்த வகுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லாமே இந்த உலகத்துல நம்ம ஒரு பொருளை புரிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அதற்கு முயற்சி எடுத்து அதை நம்ம வாங்க பார்க்கிறோம். ஆனால் சொர்க்கத்திற்கு என்று சொல்லும் போது அதற்கு உண்டான முயற்சிகள் இல்லை. அல்லது சொர்க்கத்தை பற்றி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சொர்க்கத்தை பற்றி சொல்வதற்கும் தெரிவது கிடையாது. சொர்க்கம் அப்படின்னு சொன்னா அப்படியே யோசிப்பான். அதுல ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும் அப்படின்னா அந்த எங்க அவன் போயிருக்கிற ஆறு இருக்குமோ அந்த ஆறை இமேஜினேஷன் பண்ணுவானா இல்லையா? பல்வேறு பல வகைகள் இருக்கும். சிலர் என்ன பண்ணியிருப்பான், கண்ண டிபார்ட்மெண்ட்ல சில வகையான பழங்கள் பார்த்துருப்பான், அந்த பழங்களா தான் இருக்கும் அவன் நினைச்சு வச்சிருப்பான். சில நபர்கள் மிஞ்சி போன என்ன பண்ணியிருப்பான், கொஞ்சம் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய மால் போயிருப்பான், அங்க இருக்கக்கூடிய பழங்கள் பார்த்துவோம் அந்த பழமா தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு வச்சிருப்பான். இப்படி அவரவர்கள் எங்கெங்க போனாங்களோ அந்த பழங்கள் நினைச்சு வச்சிருப்பான். உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கும், அவன் எதை பார்த்திருப்பானோ அதை இமேஜினேஷன் பண்ணுவான். இதுதான் சொர்க்கத்தில் இருக்குமா, இப்படித்தான் அந்த சொர்க்கத்தில் இருக்குமா அப்படிங்கிறத ஒரு தெளிவில்லாம நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழிந்து போகக்கூடிய விஷயங்கள். ஆனால் அந்த சொர்க்கம் என்பது அப்படி அல்ல. அதனால்தான் நபிமார்கள், நபித்தோழர்கள், குறிப்பாக நபித்தோழர் இந்த சொர்க்கத்தை அடைவதற்கு அவ்வளவு சிரமங்களும் அவ்வளவு அதற்காக முயற்சி எடுத்தார்கள். எந்த அளவுக்கு நபித்தோழர்கள் முயற்சி எடுத்தாங்கன்னு சொன்னா, ஒரு நபித்தோழர் என்ன பண்றாரு, பேரிச்சம்பழம் சாப்பிட்டு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போரில் கலந்து கொண்டால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? ஆமா கிடைக்கும். அப்படியா? அப்ப போர்ல கலந்தா சொர்க்கம் கிடைக்கும் என்றால் அடுத்த ஒரு போர் வரும், அப்ப சொல்லுங்க, ஃபர்ஸ்டா என் பேர் எழுதி வைங்க அப்படின்னு சொல்லல. உடனடியாக இலக்கை வைத்தார்கள். உடனே என்ன பண்ணாங்க, முயற்சி செய்தார்கள். உடனே அந்த அரை பேரித்தம்பளம் சாப்பிடுவது கூட நேரத்தை ஒதுக்காம வச்சுட்டு போருக்கு போறாங்க. அதில் இறங்குகிறார்கள். அதை அவர்கள் எதை நோக்கமாக கொண்டார்கள், அதை அடைகிறார்கள். சொர்க்கத்திற்குரியவர்களாக மாறுகிறார்கள். அப்ப நம்மிடத்தில் இலக்கு இருக்க வேண்டும். நபிகளுடைய வாழ்வில் பார்க்கும் பொழுது உடனடியாக அதற்குண்டான முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம், பட்டியலிடுவோம். அந்த முயற்சியை நாம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பதான் இலக்கோடு சேர்ந்த அந்த முயற்சியும் சேர்ந்து நமக்கு நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சி இருப்போமா? இருக்கும். இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொர்க்கத்தை பத்தி நமக்கு சொல்றாங்க. புகாரி வரக்கூடிய 7498 7498, ஓகேவா, 7498. அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸாக அறிவிப்பது அதுவே, அல்லாஹ் கூறியதாக, சரியா, சொல்லிய சில செய்திகளை சொல்லுவாங்க. அது ஹதீதுல் குதுசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சொல்றாங்க, அல்லாஹ் சொல்கின்றான், அஅதத்து லிஇபாதிஸ் ஸாலிஹீன், நான் என்னுடைய நல்ல அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றேன் அந்த சொர்க்கத்தை. எப்பேற்பட்ட சொர்க்கம் தெரியுமா? மா லா ஐனுன் ரஅத், எந்த கண்களாலும் அந்த சொர்க்கத்தை பார்த்திட முடியாது, பார்த்திருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில்.
வலா உதனுன் சமிஅத், எந்த காதுகளிலாலும் அந்த சொர்க்கத்தை பற்றி கேட்டிருக்க முடியாது. வலா ஹதர அலா கல்பி பஷர், மேலும் எந்த மனிதனுடைய உள்ளத்தாலும் அவன் கற்பனை செய்து கூட பார்த்திட முடியாது. எப்பேற்பட்ட ஒரு ஹதீஸ் பாருங்க. எந்த கண்களாலும் பார்த்திட முடியாது. சரி, நம்ம சொர்க்கத்தை பார்த்ததில்லை, ஓகே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்கிறான் எந்த கண்களாலும் பார்த்திருக்க முடியாது, நம்ம சொர்க்கத்தை நாளைக்கு தான் பார்க்க முடியும், ஓகேவா? ஆனால் இரண்டாவது சொல்றாங்க பாருங்க, வலா உதனுன் சமிஅத், எந்த காதுகளாலும் கேட்டிட முடியாது. இன்னைக்கு நம்ம கேட்கிறோம் சொர்க்கத்தை பத்தி, அப்படியே கேட்டு நம்ம இமேஜினேஷன் கண்ணுக்குள்ள கொண்டு வந்தாலும் அதற்கு ஈடாக நிகராக ஆக முடியாது. வலா ஹதர அலா கல்பி பஷர், மனிதனுடைய அந்த உள்ளத்தில் சிந்திக்கிறானா இல்லையா? இன்னைக்கு கூட நம்ம நிறைய சிந்திப்போம். அமெரிக்கால அப்படி நடந்துட்டு வர மாதிரி, அங்க போயிட்டு வர மாதிரி நினைக்கிறோமா இல்லையா? நமக்கு இந்த உலகத்தில் நினைத்த இடத்திற்கு செல்ல முடியும், ஃப்ரீயா இலவசமா செல்ல முடியும். எதுல போலாம்? ஏரோப்ளேன்ல போலாம். நினைச்ச இடத்துக்குலாம் இப்படி உட்காந்துட்டே இருப்பான் கிளாஸ்ல, திடீர்னு பார்த்தோம்னா அவன் எங்க இருப்பான்? கனவுல எங்க இருப்பான்? அமெரிக்கால இருப்பான், அங்க இருப்பான், இங்க இருப்பான். ஃப்ரீயா என்ன பண்ணிட்டு வரான்? அப்பப்போ நினைத்த இடத்துக்கெல்லாம் போகலாம். சரியா? ஏரோப்ளேன்ல கிடையாது. அதுல போனோம். யார் சொன்னா? ஆதிலா. இப்ப நினைச்ச இடத்துக்கெல்லாம் எதுல போலாம்? கனவின் மூலமாக எல்லா இடங்களுக்கும் போலாம். சில நேரங்களில் தூங்கிட்டு இருப்போம், டக்குன்னு காலை இப்படி உதறுவோம், இது குழிக்குள்ள கால் விட்ட மாதிரி அல்லது தண்ணிக்குள்ள விழுந்த மாதிரி, திடீர்னு கத்தி கத்தி எந்திரிப்பான். நடக்குதா இல்லையா? இந்த மாதிரி கனவின் மூலமாக எங்கேயும் நம்மளால போக முடியும். அப்படியே உட்காந்துட்டே இருப்போம், அப்படியே அந்த பிளாக் தண்டர்ல அப்படியே சறுக்கிட்டு வலிக்கிட்டு விழுக்கிற மாதிரி அப்படியே நினைச்சிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இப்படி பார்ப்பான், அப்படி நடக்குது. இப்படி அவன் எதை ரொம்ப நேசிக்கிறானோ அந்த விஷயத்தை நினைச்சு கனவுல போகக்கூடிய நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் கூறியதாக, வலா ஹதர அலா கல்பி பஷர். இப்ப சொர்க்கத்தை நம்ம உள்ளத்தால இமேஜினேஷன் பண்ண முடியுமா முடியாதா? நினைக்க முடியுமா முடியாதா? நினைப்போம். அப்படியே அதை நினைத்தவன் சிந்தித்தாலும் அதற்கு நிகராக ஈடாக ஆக முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ எந்த கண்களாலும் பார்த்திட முடியாத, எந்த காதுகளால் எவ்வளவு வர்ணித்து சொல்லப்பட்டாலும் அதை அவர்களால் அடைந்திட முடியாத, எந்த உள்ளத்தாலும் அதை கற்பனை கூட செய்து பார்த்திட முடியாதான் அந்த சொர்க்கம் அப்படின்னு சொல்லி முதலாவது செய்தி நமக்கு பதிவு செய்யறாங்க. ஓகேவா? அப்ப அது எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா, எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரியணும். இரண்டாவது செய்தி, அந்த சொர்க்கத்துடைய விசால தன்மை. நீங்க நம்ம பேசுவோம், சில கிரவுண்டுக்கு நம்ம போவோம், சில மிகப்பெரிய ஒரு கட்டிடங்களுக்கு நம்ம போவோம். போகும்போது மிகப்பெரிய ஒரு இடத்தை நம்ம பார்ப்போம், இப்படிதானே இல்லையா? சில இடங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது சில வீடுகளில் அதுலேயே ஸ்விம்மிங் பூல் வச்சிருப்பாங்க, அதுலேயே ஒரு பெரிய ஒரு பிளே கிரவுண்ட் வச்சிருப்பாங்க, சாலமா பெருசா இருக்கும். பார்க்குறோமா இல்லையா? அது பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது. அது மீது ஒரு அது போன்ற நமக்கு இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கின்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உடைய இறைவன் பக்கம் அந்த மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வஜன்னா, அந்த சொர்க்கத்தின் பக்கம். அந்த சொர்க்கம் எப்பேற்பட்டது தெரியுமா? அர்பஅஸ் ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய பூமியும் வானமும் எவ்வளவு பெருசு விசாலமானதாக இருக்குதோ அது போன்ற ஒரு விசாலத்தன்மை தான் இந்த சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான். இது ஆல இம்ரான்ல 133வது வசனமாக இருக்கின்றது. சரியா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அர்புஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். இது எப்படி வானங்களும் பூமிக்கும் மத்தியில ஒரு இடைவெளி இருக்கா இல்லையா? அந்த இடைவெளி போன்று ஒரு விசாலத்தை கொண்டதுதான் இந்த சொர்க்கம். உதாரணத்துக்கு, வானத்துக்கு உள்ளதான் நிலா சூரியன் இருக்கா அல்லது வானத்துக்கு வெளியே இருக்கா? வானத்துக்கு வெளியே இருக்கா? தம்பி, நம்ம பார்க்கறது மேகம், புரிஞ்சுதா? வானமெல்லாம் மனுஷன் 7 கண்டுபிடிச்சிருக்கிறான். 7 வானத்துல தாண்டி போனதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு உட்பட ஒரு வானத்தையே தாண்டி போனதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா?
நம்ம வானம் வானம் திருப்பி என்ன பண்றோம், இந்த மேகம் இது இந்த முகட்டை நம்ம பார்க்கிறோம். இதையும் தாண்டி இருக்கா இல்லையா? இப்படி 7 வானங்கள் நீ நம்ம தெளிவா படிச்சா தெரியும். உதாரணத்திற்கு இந்த வானத்திற்குள்ளது இந்த சூரியன் சந்திரன் இருக்கு, சரியா? இப்ப பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள இடைவேளை நம்ம தெரிவதற்காக நான் சொல்றேன். இது பூமி, வானம், இதற்குள்ளதான் சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு. சந்திரன் நிலா. அந்த நிலாவிற்கும் பூமிக்கும் உண்டான தூர இடைவெளி எவ்வளவு தெரியுமா? அதுக்கு உண்டான கிலோமீட்டர் சொல்றாங்க. பூமியிலிருந்து சந்திரன் நிலா எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு சொன்னா 3,84,000 கிலோமீட்டர் தூரத்தில் நிலா இருக்கிறது. எப்படி? 3,84,000 கிலோமீட்டர் தூரத்துல எது இருக்கு? நிலா இருக்கு. அப்ப வானம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு தூரம் இருக்கும்? நிலாவிட தூரம். 7 வானங்கள் என்று எடுக்கும் போது எவ்வளவு பெருசு இருக்கும்? அதை விட தூரமாக இருக்கும். அப்படியே அந்த 7 வானங்களும் ஒரு மனிதன் கால்குலேட் பண்ணிட்டான்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் கிலோமீட்டர் அப்படி கால்குலேட் பண்ணாலும் ரசூல் என்ன சொன்னாங்க? நீங்கள் காதுகளில் கேட்டாலும் அது ஒப்பாகாது. அதை விட மிகப்பெரியதான் எந்த இடம்? சொர்க்கமாக இருக்குது. சூரியன் நம்ம எடுத்துட்டோம்னா இதை விட தாண்டி இருக்கும். கிட்டத்தட்ட 140 பில்லியன் எத்தனையோ சம்திங், ஓகேவா, தூரம் கொண்டதாக இந்த சூரியன் இருக்கின்றது. அப்ப சூரியன் சந்திரன் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு தூரத்தை பூமிக்கும் இதுக்கும் மத்தியில் இருக்குன்னு சொன்னா, அப்ப இந்த சொர்க்கத்துடைய அளவை அதை சிந்தித்து பாருங்கள், மிக பெரியதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய 2வது செய்தியை பார்க்கின்றோம். அப்போ சொர்க்கம் எவ்வளவு பெரியது அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட இடைவெளி இருக்கின்றதோ, தூரம் இருக்கின்றதோ, அதை விட பிரம்மாண்டமாக அது போன்ற என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது செய்தியை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். புரிஞ்சுதா? அப்ப எவ்வளவு தூரம் சொர்க்கம் என்பது எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசுடா? உண்டான இடைப்பட்ட அந்த தூரத்தை கொண்டது, அதை விட மிகப்பெரியது. அதுக்கடுத்து பாருங்க 3வது செய்தி. அந்த சொர்க்கத்துடைய நுழைவாசல் சில நேரங்கள்ல சில மிகப்பெரிய இடங்கள் நம்ம பார்ப்போம். பெரிய காம்பவுண்டா இருக்கும். அது வீடையே காட்டியிருக்க மாட்டாங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு காம்பவுண்டா இருக்கு, மிகப்பெரிய ஒரு ஆர்ச்சி வச்சு நுழைவாயில பயங்கரமா இருக்கும். அதை வச்சு புரிஞ்சுக்குவோம், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு இடம், பெரிய வீடு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்படிதானே? பாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில் வரக்கூடிய செய்தி 4812வது செய்தியாக 4812 4812 புகாரியில சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சொர்க்கத்துடைய 2 பக்கங்கள் நுழைவாயில் இருக்குதா இல்லையா, அதனுடைய தூரம் என்பது கமா பைன மக்கா வ ஹிம்யர், மக்காவிற்கும் ஹிம்யர் என்கின்ற பகுதிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவேளை கொண்ட தூரம். கமா பைன மக்கா வ புஸ்ரா, மேலும் மக்காவிற்கும் புஸ்ரா என்கின்ற நாட்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவேளை கொண்ட தூரம் என்பதாக சொன்னாங்க. இப்ப நான் புரியுற மாதிரி நான் சொல்றேனே, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஊர் எடுப்போம். கோயம்புத்தூர் இருக்கு, அதே மாதிரி சென்னை எத்தனை கிலோமீட்டர்? எத்தனை கிலோமீட்டர்ப்பா? 200 கிலோமீட்டரா? கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் வரும். ஒருத்தர் சொல்றாரு, இந்த வாசலுடைய இடைவெளி என்பது கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போறீங்களா இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடைவெளினா அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப அந்த பில்டிங் எவ்வளவு பெருசா இருக்கும், நுழைவாயிலே அவ்வளவு பெருசா இருக்கும்னு சொன்னா அப்ப அந்த பில்டிங் எவ்வளவு பெருசா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிம்யர் என்கின்ற பகுதிக்கும் மக்கா என்கின்ற பகுதிக்கும் இடைப்பட்ட தூரம் என்பது 458 கிலோமீட்டர். அல்லதுன்னு சொல்லிட்டு மக்காவிற்கும்
புஸ்ரா என்கின்ற நாட்டிற்கும் சொன்ன அந்த இடைப்பட்ட தூரம் என்பது 1577 கிலோமீட்டர் என்று கிட்டத்தட்ட 400-500 கிலோமீட்டருக்கு மேலாக அந்த நுழைவாயில் இருக்கக்கூடிய இந்த 2 தூண்கள் இருக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இடம் என்பது மிகப்பெரிய ஒரு விசாலம், நுழைவாயில் என்பதே மிகப்பெரிய ஒரு விசாலம். அப்ப அதில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான இடங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம்னு சொன்னா, உலகத்தில் ஒரு விஷயத்தை நம்ம தியாகம் செஞ்சு செய்யறோம்னு சொன்னா, அதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் தருவது என்பது, இந்த உலகத்தில் நம்ம ஒரு விஷயத்தை அர்ப்பணிக்கிறோமா இல்லையா, அதெல்லாம் அதுக்கு ஈடே ஆகாது. ஈடாகுமா? ஈடே ஆகாது. அதைவிட மிகப்பெரிய ஒரு நன்மையாக அல்லாஹ் எதை வைத்திருக்கின்றார்? இந்த சொர்க்கத்தை வைத்திருக்கின்றார். அதற்கு பகரமாக சில விஷயங்களை தான் இந்த உலகத்தில் கேட்கின்றார். அது என்ன கேட்கிறாங்க நம்ம இறுதியில பார்ப்போம். அடுத்து பாருங்க, இதனால எத்தனை செய்தி சொல்லி இருக்கிறோம்? 3 செய்திகளை நம்ம சொல்லி இருக்கிறோம். 4வது, சொர்க்கவாதிகள் சொர்க்கம் செல்வதற்கு முன்பாக கௌசர் என்கின்ற நீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நாளை மறுமையில் சூரியன் மிக தூரத்தில் இருக்கு நம்ம சொன்னோமா இல்லையா? நீங்க முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் வீடுகளுக்கு போய் சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்குது பூமியிலிருந்து அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த வகுப்பில் நீங்க சொல்லுங்க. இவ்வளவு தூரமா இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய அந்த வெப்ப நிலை நம்மால என்ன பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த மே மாசம் எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா தாங்க முடியல, அவ்வளவு சூடா இருக்குது. அப்படிதானே இல்லையா? அது கிட்டத்தட்ட 1 முழம் அல்லது 1 ஜான். 1 முழம்னா எவ்வளவு? கையளவுல, அவ்வளவுதான். அவ்வளவு நெருக்கமாக அந்த சூரியன் நாளை மறுமையில் இருக்கும். நாளை மறுமையில சூரியன் இருக்கும். அப்போ அந்த சூடு வெப்பம் என்பது குறைவாக இருக்கும், அதிகமா இருக்குமா? அதிகமா இருக்கும். வேர்வை எல்லாம் மூழ்கி கொண்டிருப்பார்கள் மனிதர்கள், தாகத்தால் தவித்துக் கொண்டிருப்பார்கள். அதில் அல்லாஹ் சில நபர்களுக்கு அருஷுடைய நிலை தருவான், தன்னுடைய சிம்மாசனமான அருஷுடைய நிலை தருவான். எத்தனை சாரார்களுக்கு? அரிசுடைய நிலை தரக்கூடிய 9 சாராரா 8 சாராரா? 7 9 8 7 8 8ங்கிறவங்கள கை தூக்குங்க, மற்றவங்கள பார்க்காதீங்க, அப்படின்னா எவனுக்கும் பதில் தெரியலன்னு அர்த்தம். 7 9ங்கிறவங்கள கை தூக்குங்க, 7ங்கிறவங்கள கை தூக்குங்க. எல்லாருமே கை தூக்குறாங்க. சரி, கை கிளப்பு. 7 சாரார்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, அது ஒரு பாயிண்ட். அப்ப அந்த சொர்க்கவாதிகள் சொர்க்கம் நுழைவதற்கு முன்பாகவே அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். சொர்க்கத்துக்கு போல அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்ட அந்த கௌசல்ய நீர் தடாகம், அந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். அது இந்த தண்ணி எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா, 2 வடி குழாய்கள் வழியாக வரும். ஒரு குழாய் என்பது தங்கத்தாலும், ஒரு குழாய் என்பது வெள்ளியாலும் இருக்கும். சொர்க்கத்திலிருந்து அப்படியே இந்த ஊற்று அப்படியே வந்து அந்த நீர் தடாகம் என்பது அதுல வந்து விழுகும். சொர்க்கத்திலிருந்து அந்த 2 வடி குழாய் வழியாக, ஒன்னு தங்கத்தால் ஆனது, ஒன்னு வெள்ளியால் ஆனது, அப்படியே வடிந்து கொண்டு மக்களெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல வெப்பத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது அப்படியே அந்த தண்ணி வந்து அந்த நீர் தடாகத்தில் விழுந்து சேகரிக்கப்பட்டு வைத்திருக்கப்படும். அந்த தண்ணீரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அது எப்பேற்பட்ட தண்ணீர் தெரியுமா? நிறம் பாலை விட வெண்மையானதாக இருக்கும். நீங்க நம்ம சில வீடியோஸ் நம்ம பார்ப்போம், தண்ணி அப்படியே கலங்காம பியூரா கீழே இருக்கிறது அப்படியே மேலே தெரியும். சில இடங்கள் அப்படியே இருக்கு, அப்படியே கீழே இருக்கக்கூடிய கற்கள், மீன்கள் ஓடுறது முதற்கொண்டும் அப்படியே மேல பியூரா கண்ணாடியில பாக்குற மாதிரி தெரியும். பாக்குறோமா இல்லையா? அதை விட பாலை விட வெண்மையானதாக, தேனை விட இனிமையானதாக, அது மட்டுமல்லாமல் கஸ்தூரி என்கின்ற அந்த மனம் இருக்குதா இல்லையா, ஒரு சிறந்த மனம், அதை விட மனம் மிக்கதாக அது இருக்கும். ஒரு முறை அந்த தண்ணீரை குடித்து விட்டாலே அவருக்கு தாகம் ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தன்னுடைய தோழர்களுக்கு
தன்னுடைய உம்மத்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தண்ணீரை கொடுப்பார்கள் சொர்க்கவாதிகளுக்கு. அப்போ சொர்க்கவாதிகள் சொர்க்கம் செல்வதற்கு முன்பாகவே அந்த தண்ணீர் நமக்கு கிடைக்குது. சில நேரங்களில் தண்ணீருடைய அருமை நமக்கு தெரியாது. நல்லா விளையாடுவோம், விளையாடுறதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி, அது எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா, அந்த நேரத்தில் தண்ணி குடிப்போம் பாருங்க. அப்போ தண்ணி குடிக்கிறதுக்கும் தாகமே இல்லாம சும்மா நம்ம தண்ணி குடிக்க வித்தியாசம் இருக்கா இல்லையா? மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். அது தண்ணீர் அப்படியே இறங்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்தாக அருட்கொடையாக நம்ம உணர்றோம். இப்போ சாதாரண ஒரு வெயில்ல நம்முடைய உடம்பு தண்ணி லெவல் குறைஞ்சு தண்ணி குடிக்கும் போதே இந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு நியமத்தா தெரியுதுன்னா, நாளை மறுமையில் அந்த வெப்பமான நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் அந்த தண்ணீர் குடிக்கும் பொழுது அவ்வளவு இனிமையானதாக, அவ்வளவு சுவையானதாக, அவ்வளவு சிறப்பானதாக இருக்கும். இது எத்தனாவது செய்தி? 4வது செய்தி. கௌசர் என்கின்ற நீர் தடாகம். சரியா? இதற்கடுத்து அதோடைய நீளத்தை சொல்றாங்க, அகலம். அது குடிச்சிட்டோம்னா தண்ணீர் அந்த தாகமே ஏற்படாது என்று சொல்லும் அளவிற்கு அது மிகப்பெரிய ஒரு சிறந்ததாக இருக்கின்றது. அதுக்கடுத்து 5வது செய்தி, சொர்க்கத்தில் முதலாவதாக நுழைபவர்கள் யார்? எந்த கண்களும் பார்த்திடாத, எந்த காதுகளும் கேட்டிடாத, இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த சொர்க்கத்தில் முதலாவதாக நுழைபவர்கள் யார் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். யார் முதலாவது நுழைவா? பணக்காரர்களா? பதவிகள்லாம் உயர்ந்தவர்களா? யார் போவா முதல்ல சொர்க்கத்துக்கு? நபிமார்கள். நிறைய நபிமார்கள் இருக்காங்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்கள் அந்த சொர்க்கத்திற்கு. முதலாவதாக அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அந்த கதவிற்கு முன்பாக நிற்பார்கள். இதோடைய செய்தி வருகின்றது, கதவுக்கு முன்பாக வந்து நின்ற மாத்திரத்திலேயே ஃபயகூலு ஹஸாஇன் ஹாஸின், அங்க இருக்கக்கூடிய அந்த காவலாளி கேட்பார், மன் அன்த, நீங்க யார்? ஃபஅகூலு, நான் சொல்வேன், முஹம்மத், நான் முஹம்மத் வந்திருக்கின்றேன். அப்போ அந்த காவலாளி சொல்வார், ஃபயகூலு, அவர் சொல்வார், பிக உமிர்து லா அஃப்தஹு லி அஹதின் கப்லக், எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றது இந்த சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்படுவது என்பது நீங்க வராம மற்ற யாருக்கும் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. வாருங்கள் என்பதாக அழைப்பு கொடுக்கப்பட்டு வரவேற்ற அல்லாஹ்வுடைய தூதர் தான் முதலாவதாக சொர்க்கத்திற்கு நுழைவார்கள். இறுதி நபி யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவதாக சொர்க்கத்துக்கு போறது யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அங்க நூஹ் நபி நின்று கொண்டிருப்பார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்து கொண்டிருப்பார்கள், எல்லோ நபிமார்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனா முதலாவதாக போகக்கூடிய நபிமார்களில் மிக முதன்மையானவர் நமக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மையாக அந்த சொர்க்கத்திற்குள் நுழைவிப்பார்கள். இப்ப 2வது சொல்றாங்க பாருங்க. முதலில் சொர்க்கம் நுழையும் சமூகம் எந்த சமூகம்? சமூகம்னா இப்ப நம்ம ஒரு சமூகம், இப்படிதானே? நம்ம யாருடைய சமூகம்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய சமூகம். நிறைய சமூகம் இருக்கா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய மக்கள் இருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருங்கொண்ட ஒரு சமூகம் இருக்குது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருங்கொண்ட ஒரு சமூகம் இருக்குது. இவங்க நமக்கு பின்னாடி வர போறவங்களா இல்ல நமக்கு முன்னாடி வந்துட்டாங்களா? பின்னாடி வர போறவங்களா? முன்னாடியே வந்துட்டாங்கப்பா. சரியா? தெளிவா இருங்க. ஓகேவா? நமக்கு முன்னாடியே வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். அவங்களுக்கு ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்ந்தாங்களாங்கிற கேள்விகள் கேட்கப்படும். அது அவங்களுடைய மார்க்க சட்டங்கள். ஓகேவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது புகாரி மற்றும் முஸ்லிம் என்கின்ற 2 கிரந்தத்தில் வரக்கூடியது, நஹ்னுல் ஆகிரூனல் அவ்வலூன யௌமுல் கியாமா, நாம் பிந்தியவர்களாக இருந்தாலும் நாளை மறுமையில் முந்தியவர்கள் நாம் தான். வனஹ்னு அவ்வலு மன் யதுகுலுல் ஜன்னah, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் முதல் சமூகமாக நுழைவிக்கப்படுவது என்பது இந்த சமூகம் என்பதாக சொன்னார்கள். இந்த சமூகம் நம்ம தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய இந்த சமூகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றாங்க,
இந்த சமூகம் என்பது முன்னில் இருக்கக்கூடியவர்கள் யார்? நபித்தோழர்கள். நம்ம தான் என்ன பண்றோம்? முதல் சமூகமாக சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுகின்றோம். எவ்வளவு ஒரு பெரிய சிறப்பு! எத்தனையோ சமூகம் நின்று கொண்டிருக்கும். நம்மை விட பலமிக்கமான சமூகமெல்லாம் இருந்தது. ஒரு சமூகத்திற்கு எப்பேற்பட்ட ஆற்றல் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, அவர்கள் மலைகளில் வாழ்வார்கள். மலை அப்படியே அவங்க கைகளாலே குடைந்து அந்த மலைகளை வீடுகளாக மாற்றுவார்கள். அப்படி ஒரு சமூகம் இருந்துச்சு. இப்படி பல்வேறு சமூகம் இருந்தும் கூட முதல் சமூகமாக சொர்க்கத்திற்கு அழைக்கப்படக்கூடிய சமூகம் எந்த சமூகம்? நாம் தான். அப்போ இது ஒரு பெரிய ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதுல அவரவர்கள் நன்மைக்கு ஏற்ப அந்த சொர்க்கத்தில் காட்சி தந்து நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகமான கட்டுப்படுதலோடு நல்ல அமல்களை செய்து மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்து ஷைத்தானிற்கு கட்டுப்படாமல் இந்த உலகத்தில் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருந்தார்கள் என்றால், குர்ஆனை ஓதியவர்களாக தொழுதவர்களாக வாழ்ந்திருந்தார்கள் என்றால், அந்த முதல் அணியினர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, பௌர்ணமி நிலவை போன்று பிரகாசமாக காட்சி தந்தவர்களாக மகிழ்ச்சியோடு சொர்க்கத்திற்கு செல்வார்கள். இது எத்தனாவது செய்தி? நம்ம சொல்லிய 6வது செய்தி. சொர்க்கவாதிகள் எப்படி செல்வார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யதுஹுலூனல் ஜன்னத யௌமல் கியாமா, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகள் செல்வார்கள். தௌஉ வுஜூஹிம், அவருடைய முகமெல்லாம் பிரகாசித்தவர்களாக, அலா மித்லி தௌஇல் கமர், அந்த பௌர்ணமி லைலத்துல் பத்ர், பௌர்ணமி நிலவை போன்று நல்ல ஒரு இருட்டான இருக்கக்கூடிய இடங்கள்ல, நல்ல முழு இருட்டா இருக்குது, வானம் ஃபுல்லா இருட்டா இருக்குது, அந்த இடத்தில் அப்படியே அந்த நிலா, பிரகாசமான ஒரு நிலா, இரவு 12 மணி, அப்படியே எல்லாம் அமைதியா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, எந்த ஒரு சப்தமும் இல்லை. அப்படியே நீங்க அந்த மொட்டை மாடியில அல்லது அந்த எப்படி சொல்றது இயற்கையான அந்த இடங்கள்ல அப்படியே நம்ம நின்று பார்க்கும் பொழுது, அந்த நிலாவை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அப்படி இருட்டா இருக்கக்கூடிய இடத்துல ஹைலைட்டா இருப்பது இந்த நிலாவாகத்தான் இருக்கும். அதை போன்று பிரகாசித்தவர்களாக யார் போவா? இந்த சொர்க்கவாதிகள் முதல் அணியினர்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இரண்டாவதாக சொல்லும் பொழுது, மின்னுகிற நட்சத்திரங்களை போன்று செல்வார்கள். அவருடைய நன்மைக்கு ஏற்ப, அமலுக்கு ஏற்ப நட்சத்திரத்தை போன்று, பௌர்ணமி நிலவை போன்று பிரகாசித்தவர்களாக செல்வார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த சொர்க்கத்தின் முன்பாக மலாயிகாக்கள் அந்த சொர்க்கவாதிகளை அழைப்பு கொடுத்து வரவேற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மலாயிகா என்பவர்கள் கண்ணியமான ஒரு படைப்பு. அப்பேற்பட்டவர்கள், அந்த மலாயிகா அல்லாஹ் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டான்னு சொன்னா மாறு செய்யவே மாட்டாங்க. அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க? வரவேற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படி வரவேற்பாங்க? உலகத்தில் கட்டுப்பட்டு வாழ்ந்தீங்களே, உலகத்தில் அந்த சோதனைகள் எல்லாம் தாங்கியவர்களாக மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்தீங்களா இல்லையா? நல்ல தூக்கம் வரும், இருந்தாலும் கூட அந்த மார்க்க வகுப்புகளை நான் கலந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு ஷைத்தான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான். அதையெல்லாம் விட்டவர்களாக இளைஞனாக இருந்தாலும் இளமை பருவத்தை குர்ஆனோடு நான் கழிப்பேன் என்கின்ற சிந்தனையில் வாழ்ந்தீர்களே. தொழுகைக்கு தடையெல்லாம் வரும் பொழுது, மற்றவர்கள் எல்லாம் தொழுகாமல் இருக்கும் பொழுது நான் தொழுவேன் என்பதாக அந்த மார்க்கத்தை பேணுதலோடு வாழ்ந்தீர்களே, உலகத்தில் சிரமத்தோடெல்லாம் வாழ்ந்தீர்களே. இப்பொழுது வாருங்கள், இதில் உங்களுக்கு எந்த ஒரு சிரமங்களும் கஷ்டங்களும் இருக்காது என்பதாக அவர்களுக்கு அந்த மலாயிகா ஸலாமுன் அலைக்கும் என்பதாக. நமக்கு ஒரு பிடிச்ச பேச்சாளர், ஓகேவா, ஒரு பிடித்த பேச்சாளர் வரார் ஊருக்கு, எல்லாம் நமக்கு போவோமா இல்லையா? அவர் உங்களை பார்த்து உங்க பேரை சொல்லி என்ன பண்றாரு? அப்துர் ரஹ்மான் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறார். அப்படியே எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இல்லை? முஸஅப் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாரு. அப்படியே என்ன பார்த்து சலாம் சொல்லிட்டு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? எல்லாத்துக்கும் முன்னாடி கண்ணியப்படுத்தப்பட்டு எப்படி இருக்கீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இல்லையா?
அந்த மலாயிக்காக்கள் சலாம் சொல்லி நம்மளை உள்ளே வரவேற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ மலக்குமார்கள் சொர்க்கவாதிகளை அல்லாஹ் ஜுமர் என்கின்ற அத்தியாயத்தில் 73வது வசனமாக சொல்கின்றார், ஸலாமுன் அலைக்கும் திபுத்துன் ஃபதுஹுலூஹா காலிதீன், இதில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்பதாக அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணப்படும், அழைக்கப்படும். நரகவாதியா இருந்தா அதுக்கு உண்டான அதாபுகளும் சிரமங்களும் அவர்களுக்கு உண்டான தண்டனைகளும் கொடுக்கப்படும் என்பதை நான் பார்க்கிறேன். இது எத்தனாவது செய்தி அப்போ? 14வதா? 7வது. ஓகே, மாஷா அல்லாஹ், 7வது. முதல் உணவாக 8வது செய்தி. 8வது 7வதா? 7வது செய்தியாக முதல் உணவு சொர்க்கவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கிராமங்களில் வளர்ந்த, இப்போ சிட்டியில வளர்த்தக்கூடிய ஆட்டு இறைச்சிக்கும் கறிக்கும் கிராமத்துல மலைகளில் விளைந்து சாப்பிட்ட அந்த ஆட்டுடைய இறைச்சிக்கு வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அது அப்படியே மேய்ஞ்சு அதுக்கு தேவையானதெல்லாம் சாப்பிடும்போது அதோடைய இறைச்சி தன்மை என்பது தனித்துவமா இருக்கும். அதுவே வீடுகள்ல வச்சு நம்ம புல்ல கொடுத்து வளர்த்தணும்னு சொன்னோம்னா அது ஒரு வகையில இருக்கும். ரெண்டுல எது சிறப்பானதா இருக்கும்? கிராமங்களில் இருக்கக்கூடியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யுன்ஹரு லஹும் ஃபௌருல் ஜன்னah, காளை மாடு இருக்கா இல்லையா, அதனுடைய ஈரல் பொரித்த ஒரு மாமிசம் சொர்க்கவாதிகளுக்கு கொடுக்கப்படும். அது எப்பேற்பட்ட காளை மாடு அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்தில் உலா வந்து அங்கிருக்கக்கூடிய சாப்பிட்டு வளர்ந்த காளை மாடு. ஓகேவா? கான குலுவின் அத்ராஃபிஹா, அங்கேயே மேய்ந்து அங்கேயே இருந்து வளர்ந்ததாக. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் புற்களை சாப்பிட்ட வளர்ந்து அதனுடைய ஆடோ மாடோ அதனுடைய மாமிசம் இவ்வளவு சுவையானதா இருக்குன்னு சொன்னா, நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய புற்களை சாப்பிட்டு அல்லது எது அதுக்கு உணவாக கொடுக்கப்பட்டதோ அதை சாப்பிட்டு அந்த வளர்ந்த அந்த காளை மாட்டுடைய சுவை என்பது இதை விட அதிகமானதாக இருக்கும். முதலாவதாக கொடுக்கப்படக்கூடிய உணவு அந்த காளை மாட்டுடைய ஈரல் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப இது 7வது செய்தி. அடுத்த செய்தி பாருங்க, 8வது செய்தியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீடுகள் சொர்க்கவாதிகளுக்கு அந்த வீடுகள் எப்படி இருக்கும் என்றால், லபினத்துன் மின் தஹப் வ லபினத்துன் மின் ஃபித்தா. இந்த உலகத்துல செங்கலை வச்சு கட்டுவாங்க அல்லது எல்லாமே கல்லு வச்சுதான் கட்டுவாங்க. நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துண்டான வீடு என்பது தங்கத்தால் உருவாக்கப்பட்ட, தங்க கட்டிகளால் வைத்து கட்டப்பட்ட, வெள்ளிகளால் வைத்து கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான வீடுகளாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். மேலும் யார் இந்த உலகத்தில் அஞ்சி வாழ்ந்தார்களோ, ஜுமர் என்கின்ற அத்தியாயத்தில் 20வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், லக்கினல்லதீன தகவ் ரப்பஹும் லஹும் குரஃப், யார் இந்த உலகத்தில் அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மாளிகைக்கு மேல் மாளிகைகளாக இருக்கக்கூடிய கட்டடங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். அதில் நிம்மதியாக அவர்கள் கவலை இல்லாமல் வாழக்கூடியவர்களாக அதில் இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபர்களுக்கு உலகத்திலேயே அவர்களுக்கு மாளிகைகள் இருக்கின்றது என்பதாக உலகத்துல சொல்லி இருக்கிறாங்க. யார் அந்த நபி சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு க்ளூ கொடுக்கிறேன். சொர்க்கத்துல நான் கனவு கண்டேன், அதில் நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கனவு என்பது வஹி. சரியா? நம்ம கனவு காண்றது மாதிரி இல்லை. நம்ம சிலதை சொல்லுவோம், சிலதை சொல்லாம மறந்துடுவோம். அப்படி பார்த்தேன், அதுக்கப்புறம் அது யாருன்னு தெரியல அப்படின்றோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வரக்கூடிய கனவுகள் மிக தெளிவாக அதுல அவங்களுக்கு புரியும், தெரியும், ஞாபகம் வச்சிருப்பாங்க. சரியா? அப்போ அந்த கனவுல அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவருடைய வீட்டை பார்க்கறாங்க. அந்த வீட்டுடைய ஓரத்தில் ஒரு பெண்மணி பொது செஞ்சுட்டு இருக்கிறாங்க வருது. அப்ப இந்த வீடு யாரோடதுன்னு கேட்கும் பொழுது இந்த நபருடைய இது ஒரு நபர் பேர் சொல்றாங்க. அதுக்குள்ள போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த நபர் என் மீது கோபப்பட்டு, தெரிஞ்சவங்க மட்டும் தான் கை தூக்கணும். சரியா? இந்த நபர் கோபப்பட்டுருவாரு,
அதனாலதான் நான் போல அப்படின்னு சொல்லிட்டு போகாம வந்துருவாங்க. இது உலகத்திலையும் சொல்லுவாங்க, உலகத்திலையும் சொல்லுவாங்க. யாரும் சொல்லிடாதீங்க, சொல்லிட்டீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. சரியா? சொல்லும்போது யாரும் சொல்ல உங்களோட நான் கோவப்படுவேனா அப்படின்னு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் இர்ஷா தான் கை தூக்கணும். சொல்லுமா மாஷா அல்லாஹ். வேற யாரு? வேற வேற உமர் ரலியல்லாஹு அன்ஹு தானா? வேற அவங்கதான். ஆமா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அவர்களுடைய வீடு, அவருடைய மாளிகை சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பார்ப்பாங்க. பார்த்த உடனே யாருடைய வீடு கேட்கும்போது இன்னொரு ஹதீஸ்ல குறைஷியரை சார்ந்தவரோடது, ஒருவேளை என்னோடதா அப்படிங்கிற மாதிரி நினைக்கப்படுவதாக ஒரு செய்தி வருவதாக, அல்லது இருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த முன்னாள் இருக்கக்கூடிய இந்த பெண்மணி கேட்கப்படும் பொழுது, அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்கப்படும் போது அவங்க சொல்றாங்க இது உமர் அவருடையது. அப்போ உமர் அவர்கள் பொதுவாகவே எப்படி இருப்பாங்க? கோபமுடையவர்கள், ஆக்ரோஷமானவர்கள். எதில் ஆக்ரோஷம்? இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவோமே, அதுக்கா? அந்த மாதிரி விஷயத்துக்கு கோவப்படுவாங்களா? கிடையாது. மார்க்கத்திற்கு முரணாக ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? கோவப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இன்றைக்கு வகுப்புல இதுதான் இறுதியான செய்தி. சரிங்களா? தொடர்ந்து சில செய்திகள் இருக்கு, வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம். இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்றாங்க? எதில் கோவப்படுவாங்க? மார்க்கத்துக்கு முரணாக நடந்துச்சுன்னா கோவப்படுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு செய்தியை சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் தான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ப்பை நாடுவதாக இருந்தால் அவங்கள்ட்ட போகணும். ஆனா ஒரு முனாஃபிக் என்ன பண்ணுவான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போகாம வேறொரு இடத்துல போலான்னு சொல்லுவான். கடைசி உமர் அவர்களிடத்தில் அந்த தீர்ப்பு கொண்டு வரப்படும், பிரச்சனை கொண்டு வரப்படும் பொழுது இரண்டு நபர்கள், ஒரு முனாஃபிக், ஒரு யூதன். அந்த யூதன் சொல்லுவார், முன்னாடியே நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போலான்னு சொன்னேன், இவருதான் கேட்கல. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கோவப்பட்டவர்களாக, உண்மையில அப்படியே நடந்துச்சா? ஆமா அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்ணாங்க? வாளை எடுத்து அவங்கள கத்ல் பண்ணிடுவாங்க, கொலை செஞ்சிருவாங்க. சரியா? அப்ப இதை கேட்டுட்டு அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி ஆக்ஷன்ல இறங்கிடக்கூடாது. அந்த காலங்கள் வேறு, அந்த சட்டங்கள் அங்க இருக்கக்கூடிய அது மாஹூல் வேறு. ஓகேவா? என்னோட தொழுக வராம இருக்கியான்னு சொல்லிட்டு குச்சி எடுத்துட்டே சுத்தக்கூடாது. தொழுக வர மாட்டீங்களா சொல்லிட்டு அடி அடிச்சு மண்டையில உடைச்சிருது. ஏன்டா? தாவா செஞ்சியா? ஆமா, நான் மார்க்கத்துக்கு முரணாக நடந்துச்சுன்னா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. கைகளால் தடுக்க சொல்லி இருக்கிறாங்க, பாருங்க தடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா? ஷவா நீங்க தான் ஈமான்ல முதல் தரம் அப்படிங்கிறது தான் மார்க்கத்தின் நிலைப்பாடா? அப்படி கிடையாது. சில செய்திகளை ஹதீஸ் நம்ம கேட்கவுமா இல்லையா? அது எந்த காலத்தில் எதற்கு சொல்லப்பட்டது, அது நம்ம வாழக்கூடிய நம்ம இந்த காலத்திற்கு ஒத்து வருமா, அது எந்த நேரத்தில் சொல்லப்பட்டதுங்கிறத நம்ம தெளிவா புரியும். சரியா? அதை புரியாம என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு மீடியாக்கள்ல தாவா செய்யறோம், படிக்காம தாவா செய்ததின் விளைவு இதுவெல்லாம் நடக்குது. இன்னைக்கு இதுவெல்லாம் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு ஆலிமுடைய மார்க்க அறிஞருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை நாமே செய்ய ஆரம்பிச்சோன்னு சொன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்லைங்களா? நீங்க மார்க்கத்துடைய ஒரு விஷயத்த நான் சோசியல் மீடியால நான் பரப்ப போறேன், சமூகத்துக்கு சொல்ல போறேன்னு சொல்லி நீயா முடிவெடுத்து போன அப்படின்னு சொன்னா அது பிரச்சனையில தான் முடியும். உங்களுக்கு தெரிந்த நல்ல மார்க்க அறிஞர்களிடம் சஜஸ்ட் பண்ணணும், கேட்கணும், இப்படி பண்ணலாமா, இப்படி கொண்டு போகலாமா, இப்படி நடத்துவது கூடுமா? இன்னைக்கு என்ன பண்றாங்க? புது நவீன வகையில் தாவாங்கிற பேர்ல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்குதா இல்லையா? அந்த நபி மொழிகளை புரிந்து கொண்டு அப்படி நடிச்சு காட்டுவாங்க. நடிப்பது என்பது பொய். நடித்து தாவா சென்ற முறை என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரவில்லை. எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஸாக் போய் எப்படி இருக்கீங்க? வலைக்கும் இஸ்லாம் எப்படி? நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம இப்படி போவோம். போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தர் இப்படி நின்று இருப்பாரு. நடக்குதா இல்லையா?
வாங்க கல்யாணத்துக்கு போவோம் அப்படின்னு கல்யாணத்துக்கு போறது. போனோடனே என்னவா இவரையா கூட்டிட்டு இருந்தீங்க சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க, ஏழைகள் இல்லாத விருந்து என்பது அது ஒரு மோசமானது அப்படின்னு சொல்லி இப்படி நபி மொழி அப்ளை பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும், அட்ராக்ஷனா இருக்கும். அதே ஒருத்தர் மார்க்கறிஞர் உட்காந்து வகுப்புக்கு வாங்கப்பா, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செஞ்சாங்க, இது வரும், இப்படி வரும், ஸ்க்ரோல் பண்ணுவோம், தள்ளி விடுவோம், இவர் இப்படி பேசுவார் அப்படி பேசுவார், அதோட இது சூப்பரா இருக்கு, அட்ராக்ஷனா இருக்கு. அப்படி பக்ரீத்துக்கு ஆடு வாங்க போவாரு, தண்ணி ஏத்துவாரு, என்ன பண்ணுவாரு, ஆடு வெயிட் ஆகணும்னு சொல்லி தண்ணி நிறைய கொடுப்பாரு. சுப்ஹானல்லாஹ், தண்ணி கொடுக்கலாமா இப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒரு ஹதீஸ சொல்லி இருக்கு. அப்படி எல்லாம் தேவையில்லை, சரியா? அதனால மார்க்கத்தில் நமக்கு எது வழி காண்பிக்கப்பட்டதோ அந்த வழிமுறையில் நம்ம பின்பற்றணும். அதெல்லாமே இந்த உலகத்துல எதெல்லாம் அட்ராக்ஷன் நவீன அடிப்படையில், குறிப்பா இளைஞர்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க, கவர்ந்து இழுப்பார்கள். ஓகேவா? ஒரு உரைய வீடியோல பார்க்கறதுக்கும் இந்த மாதிரியான எடிட்டிங் பண்ணி அது பண்ணி இது பண்ணும்போது அட்ராக்ஷன் ஆவீங்க, ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். மார்க்கம் அட்ராக்ஷனை கொண்டதல்ல. மார்க்கத்தின் அடிப்படை எடிட்டிங் அல்ல. மார்க்கத்தின் அடிப்படை அந்த அழகின் பக்கம் இழுப்பதல்ல. மார்க்கத்தின் அடிப்படை என்ன சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. நம்முடைய ஜமாத்துடைய பேர்லயே இருக்குது குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, சரியா? அதெல்லாம எந்த வகையில நவீன வகையில் அப்படி வாங்க இப்படி வாங்க, நல்ல ஆக்ரோஷமா மைக்கெல்லாம் போட்டு கத்துவாங்க. அப்படி கத்துறதுல பின்னாடி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே பின்னாடி ஒரு பாட்டை போட்டு விட்டா கூட ஒரு பெரிய விஷயமா தெரிய போறது இல்லை. ஏன்? இதெல்லாம் சுய சிந்தனையின் அடிப்படையில் அவர்கள் செய்யக்கூடிய தாவா என்கின்ற பெயரில். இது வெள்ள தாவா, இது வெள்ள மார்க்கத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள். மாறாக எப்படி நம்ம செய்யணும், குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்கள் வாழ்வில் இருந்திருக்குதா அப்படிங்கிற அந்த துணை அம்சங்களோடு நாம் பயணித்தோம் என்றால் இந்த சொர்க்கம் என்பது நமக்கு கிடைக்கும். அப்போ சொர்க்கத்துடைய எத்தனை செய்திகள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம்? 8 செய்திகளை நாம் தெரிந்திருக்கின்றோம், சரிங்களா? இது ஃபுல்லா சொல்லலாம் தான் நம்ம நினைச்சோம். இன்னும் சில செய்திகள் இருக்கு, உரை நீண்டோம் அப்படிங்கறதுனால இது நம்ம சுருக்கமா இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முடித்ததிலிருந்து நம்ம சொல்லியதிலிருந்து ஒரு 2 கேள்வி கேட்போம், சரிங்களா? கேட்போமா? ரெடியா இருக்கீங்களா? சரி. முதலாவது கேள்வி தெரிஞ்சவங்க கை தூக்கும், ஓகேவா? என்ன அப்படின்னா, சொர்க்கத்துடைய கேள்வி நல்லா உள்வாங்கிக்கோங்க, எடுத்து அப்படி சொல்லிடக்கூடாது. சொர்க்கத்துடைய விசால தன்மையை பற்றி குர்ஆன்ல சொல்லப்படுது அப்படின்னு ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டினேன், ஓகேவா? அதோடைய வசனம் என்ன, அல்லாஹ் எப்படி எதை ஒப்பிட்டு மேற்கோள் காட்டி சொல்றான், அதோடைய விசால தன்மை. கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொர்க்கத்துடைய விசால தன்மையை அல்லாஹ் குர்ஆன் ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு சொல்றான். அது எப்படி சொல்றான், அதனுடைய அந்த வசனம் என்ன, சூரா மற்றும் வசனம். அப்துல் ரஹ்மான் கை தூக்கினா எந்திரிச்சு. ஆல் இம்ரான்ல 133வது வசனம். அதோடைய விசாலத்தன்மை அல்லாஹ் எதோடு ஒப்பிட்டு சொல்றான், வானத்திற்கும் பூமிக்கும், பூமிக்கும் அல்லது வானத்திற்கும் இடைப்பட்ட தூரமாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. கேள்வி கேட்டவுடன் அழகான முறையில் பதில் சொல்லிய காரணமாக இந்த பரிசினை கொடுப்பதற்கு அங்கேயே கருத்து வேறுபாடு. நம்முடைய மாநில பிரதிநிதி அவர்கள் யூசுப் பாய் அவர்கள் இந்த பரிசினை கொடுக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இதை பெறுவதற்காக
மாணவர் அப்துல் ரஹ்மான் அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இரண்டாவது கேள்வி, ரொம்ப இலகுவான ஒரு கேள்விதான். நிறைய உரைகள்ல கேட்டிருப்பீங்க. ஆனா இதுக்கு பதில் சொன்னோம்னா கொஞ்சம் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் சொல்லியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்க. அடியார்களுக்காக நான் இதை தயார் செய்து வைத்திருக்கிறேன் சொல்லி 3 வகையில வர்ணிக்கிறாங்க. சரியா? அந்த வர்ணனையும் சொல்லணும், மேலும் அது எதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த ஹதீஸ் அப்படின்னு சொல்லி நம்பரோட சொன்னேன். யார் சொல்லுவா? சொர்க்கத்தை பத்தி சொல்லுவாங்கப்பா, நம்பரோட சொல்லணும். நம்பரோட சொல்ல தயாரா? நிறைய பேர் கை தூக்கி நினைச்சேன். சொல்ல முடியுமா? அடுத்து கண்களால் பார்க்க முடியாது, காதுகளால் கேட்க முடியாது, உள்ளத்தால் யோசிக்க முடியாது. புகாரி 74-90. இன்ஷா அல்லாஹ். வேற யார் சொல்ல முடியும்? சொல்லுங்க. சல்மான் பசே சொல்லிட்டான். சரி, ஓகே. பாரக்கல்லாஹு ஃபீக். மாஷா அல்லாஹ். அருமையான முறையில் குறிப்பிடுத்தீங்களா? குறிப்பெடுத்து நல்ல முறையில் அவர் புரிஞ்சு வச்சிட்டாரு. அதனால இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லிய சல்மான் அவர்களுக்கும் ராயல் ஹூத் என்கின்ற லாங் லாஸ்டிங் அந்த சென்ட் இன்ஷா அல்லாஹ் இப்போது நம்முடைய ஜேஒய்எம் மாணவர்கள் அணியின் சார்பாக இந்த பரிசினை வழங்குவதற்காக நம்முடைய பள்ளியின் உறுப்பினர் செல்லாபாய் அவர்களை கொடுக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இதனை பெற்று மக்களுக்கு மத்தியில் நல்ல நறுமணத்தோடு வருவதற்காக சல்மான் அவர்களையும் அழைக்கின்றேன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். 2 சென்ட் இருந்தனால 2 கேள்வி இருந்தாலும் நமக்கு நடத்தப்பட்ட உரையிலிருந்து ஒரு 2-3 கேள்வி கேட்கலாமா? சொல்றீங்களா? சரி, ஓகே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சொர்க்கத்துடைய நுழைவாயில் இருக்கா இல்லையா, அந்த நுழைவாயிலுடைய 2 பக்கங்களுடைய தூரத்தை ஒரு ஊரோட ஒப்பிட்டு சொன்னாங்க. என்னப்பா அடி தொண்டைக்கு பேசுற? மக்காலந்தே சொல்லுப்பா. புஸ்ரா. வேற இன்னொன்னு? நீ சொல்லுமா. மக்காலந்து சௌமா சௌபு. அடுத்து வேற யாரு? மன் மின்கும் ஐயஸ்ததீஉ அயுஜீப ஹாதிஹி சுஆல் யா இஹ்வான். தெரிஞ்சதை சொல்றா. பாலக்காட்டிலிருந்து கோயம்புத்தூர்ந்து சென்னை சொல்லிடக்கூடாது. உதாரணம் அது. ஒண்ணு தெரிஞ்சா சொல்லணும்பா ஃபுல்லா. சரி,
பல நிமிடங்கள் கொடுத்தும் மாணவர்களிடமிருந்து அந்த பதில் வராத காரணமாக இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பதில் சொல்லப்படுகின்றது. மக்காவிலிருந்து புஸ்ரா, ரெண்டாவது மக்காவிலிருந்து ஹிம்யர். ஹிம்யர் தாண்டா நானும் நினைச்சேன் அப்படின்னு நம்மளுக்குள்ள சொல்லிக்க வேண்டியதான். சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, 4வது கேள்வி இதோட முடிச்சுக்குவோம். சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஈஸியான கேள்வி. ஒரு நீர் தடாகம், சொல்லுங்க சும்மா, கௌசர் என்கின்ற தடாகம். அது கௌசர் என்கின்ற தடாகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, கை தூக்கி சொல்லுங்க, முசப் சொல்லு. சொர்க்கம். என்னப்பா சொர்க்கம்னா? சொர்க்கத்திலிருந்து வருதுன்னு சொல்லி அது ஒரு விஷயமா சொல்லி ஒன்னு இப்ப இந்த தன்மை, இன்னொன்னு இந்த தன்மை, இதுல இருந்து வருது அப்படின்னாங்க. சல்மானோட கைதான் மேல போகுது, சொல்லு. இரு வடி குழாய் வழியாக ஒன்னு தங்கம், இன்னொன்னு வெள்ளி அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை விவரிச்சு சொன்னாங்க. சில உலகத்தோட பொருளோட தான் இருக்கும், ஆனா விவரிச்சு சொன்னாங்க. இது இதை விட இப்படி இதோடைய தண்ணி, அதோடைய நிறம். சொல்லுப்பா. நீ ஆன்சர் எடுத்து கொடுத்துட்டு உட்காந்துட கூடாது. உன் பாயிண்ட் வச்சு பில்ட் பண்ணி மத்தவன் சொல்லிட்டு போயிடுறான். தேனை விட இனிப்பா இருக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, ஞாபகமா வச்சிருக்கிற. அடுத்து மாஷா அல்லாஹ். அடுத்து பாலை விட சிறப்பாக இருக்குமா? சொல்லு. பாலை விட இருக்கும். சரியா? மாஷா அல்லாஹ். சரி, ஓகே. இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு இதோடு நிறைவு பகுதிக்கு வருகின்றது. அதற்கு முன்பாக ஒரே ஒரு பரிசு நிகழ்ச்சி. என்ன அப்படின்னு சொன்னா கவனிச்சுப்பாங்க, முடிச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ். அதாவது மதரசத்துல் ஹக் இங்க நடக்கக்கூடிய இந்த மதரசால சமீபத்தில் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. என்ன எக்ஸாம் அப்படின்னா, குர்ஆனை மன்னம் செஞ்சு ஹிஃப்து 3 கேட்டகரி. ஒன்னு அரை ஜுசு, இன்னொன்னு 1 ஜுசு, இன்னொன்னு 2 ஜுசு அல்லது அதற்கு மேல் இப்படின்னு சொல்லி இந்த கேட்டகரி வைஸா நம்ம பிரிச்சு ஒவ்வொரு கேட்டகரியிலும் 3 நபர்களை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். சரியா? அதுல மாஷா அல்லாஹ் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் நம்ம தேர்வு செஞ்சு இப்பொழுது பரிசு கொடுக்க இருக்கிறோம். சொல்லுப்பா. டவுட் அதுக்குள்ள வந்துருச்சா? சொல்லு. நல்ல கேள்வி. யாரு கேட்டா? பிரைஸ் இருக்கா அவருக்கு? அதை ரிமூவ் பண்ணிருங்க. சரி, சரி. இப்ப பாருங்க, அரை ஜுசுல முதலாவது மதிப்பெண் எடுத்த ஷாரிக் ஜே எங்கம்மா, இவருக்கு இந்த பரிசினை கொடுப்பதற்காக நிஜாம் பாய் அவர்களை அழைக்கின்றேன். கொடுக்கப்பட்ட பேனாவோட கூட இருக்கிற புத்தகம் இருக்கா இல்லையா, ரொம்ப வேல்யூபிளானது. உங்களுக்கு இப்ப தெரியுதோ இல்லையோ, பிற்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் உணர்வீங்க. இப்பவும் படிங்க. சரி, இப்ப பாருங்க, அதில் இரண்டாவது மதிப்பெண்ணை பெற்ற 92 மார்க். ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 93, ரெண்டாவது வந்து 100க்கு 92 எடுத்த அஃப்ராஸ். யார்ப்பா கேட்டது? ரீஃபில் பண்ணி. தொழுகை விடுபவன் யார் என்கின்ற புத்தகம், ஒரு அருமையான புத்தகம். ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் பின் அல் உசைமீன் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்துடைய தமிழாக்க முஸ்தா பஷீர் புதுசங்க பண்ணியிருக்கிறாங்க.
ஒரு சிறந்த புத்தகம், அதோடு பேனா மற்றும் இரேசர். ஓகேவா? இதை வழங்குவதற்காக நம்முடைய ரஃபீக் பாய் அவர்களை, JYM ஒருங்கிணைப்பாளர் ரஃபீக் பாய் அவர்களை அழைக்கின்றேன். மூன்றாவது மாணவர் 91 மார்க் எடுத்திருக்கிறார், இர்ஷாத். இதனை கொடுப்பதற்கு நம்முடைய JYM ஒருங்கிணைப்பாளர் மற்றொரு சகோதரர் தௌஃபீக் பாய் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்து ஒரு ஜுஸுல முதலாவது மதிப்பெண் எடுத்த 100க்கு, இந்த மதிப்பெண் மேக்ஸிமம் யாரும் எடுத்ததில்லை, நான் பார்த்த வரைக்கும் நடந்த 2-3 எக்ஸாம்ல 99 மார்க் எடுத்திருக்கிறார். யாருன்னா அனஸ் வந்திருக்கா? அப்படியா? இந்த பரிசினை கொடுப்பதற்காக சகோதரர் நல்ல சமூக பணி ஆர்வமா இருக்கக்கூடியவர் நிசார் பாய் அவர்களை அழைக்கின்றேன். இரண்டாவது மதிப்பெண் ஒரு ஜுஸ்ல 82 மதிப்பெண் ஷாஹித் ஜே. இதனை கொடுப்பதற்கு நம்முடைய யூசுப் பாய் அவர்களை அழைக்கின்றேன். பரிசை பெறுவதற்கு மாணவர் ஷாஹித் ஜே. இதில் மூன்றாவது பரிசு ஹஃபீஸ் 79. நம்மள்ட்ட இருந்து எல்லாமே கொடுக்குறோம், 79 எடுத்திருக்கிறாரு. இதனை யூசுப் பாய் அவர்களே கொடுப்பார்கள். ஆமா. அடுத்து 2 ஜுசு மற்றும் 5 ஜுசுகள். இதனுடைய மார்க் வெளியே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற காரணமாக நல்ல மதிப்பெண் தான், மாஷா அல்லாஹ். பொதுவாகவே ஒரு ஜுசு அப்படின்னாலே நம்ம திணறுவோம், 5 ஜுசு 2 ஜுசு அப்படிங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால சல்மான் 82 மார்க்கு. இந்தாமா. இரண்டாவது பரிசு முஸ்அப். இதை கொடுப்பதற்கு நிஜாம் பாய் அவர்களை அழைக்கின்றேன். மூன்றாவது நபர் அன்பால். இதை நிஜாம் பாய் அவர்களே கொடுப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா பரிசு பொருட்களும் நல்ல முறையில் கொடுக்கப்பட்டுள்ளது. பெற்ற மாணவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அதே போன்று இந்த பங்கெடுத்த மாணவர்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் பொழிவானாக. மேலும் இந்த நிகழ்விற்கு ரொம்ப தூரத்துல தான் மாஷா அல்லாஹ் நடந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க, மனார் பசங்க நடந்தே வந்திருக்கிறாங்க. காலவாயிலிருந்து அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரியணும். ஒரு சிறந்த ஒரு ஆர்வம் இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. இங்கிருந்து நம்ம வர்றதுக்கு மைக்கெல்லாம் போட்டு உரையெல்லாம் ஆரம்பிச்சோம்னா ஒருத்தர் எப்பவுமே வழக்கமா வரக்கூடிய பசங்க நம்ம பார்க்கிறோம். அப்படிலாம் இல்லாம நன்மைகளை முந்துங்க. சொர்க்கத்துடைய ஒரு இதுல ஒரு கேட்டகரியில சாபிக்கும் நன்மைகளை முந்தி செய்வாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரியட்டும். எல்லோரும் சகோதரர்கள் தான். அதனால இன்ஷா அல்லாஹ் உடனடியாக நீங்க வகுப்பிற்கு முன்பாகவே அமரக்கூடியவங்களா இருக்க மற்ற மாணவர்களையும் இதே போன்று அழைத்து வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அழகான முறையில் உங்கள் இருக்கைகள் சரிங்களா, அழகான முறையில் அப்படியே அடுக்கி வைங்க. ஒரு செட்டை அப்படியே கொண்டு போய் பின்னாடி வைங்க. உங்களுக்கான தேநீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்க